மக்களே, வெல்கம் டு வைரல் சினிமா. தமிழ் சினிமா ரசிகர்கள் வந்துட்டு நிறைய படத்துக்கு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் படமாக இருக்கிறதா வடச்சென்னை 2. வடச்சென்னை 2 எப்போ ரிலீஸ் ஆகும், எப்போ எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, குபேரா படத்தோட மூவி ப்ரொமோஷன் அப்போ தனுஷ் சார் வந்துட்டு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வடச்சென்னை 2 கண்டிப்பாக நாங்கள் எடுப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அஃபிஷியலாக உறுதிப்படுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறன் சார் ஒரு இன்டர்வியூவில் ஆமாம் வடச்சென்னை 2 வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் எப்போ வரும், என்னைக்கு எடுக்க ஆரம்பிப்பாங்க அது எதுவுமே சொல்லலை. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு தனுஷ் சார் வந்து நிறைய படத்தில் வந்துட்டு கமிட் ஆயிருக்காரு. நிறைய படத்தில் அவர் நடிச்சுக்கிட்டே வந்தாலும் இந்த இட்லி கடைங்கிற படத்தில் அவர் வந்துட்டு நடிக்கவும் செஞ்சிருக்காரு அண்ட் டைரக்டும் செஞ்சிருக்காரு. அண்ட் D55 படத்துலையும் அவர் கமிட் ஆயிருக்காரு. அந்த படத்தோட டைரக்டர் யார் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் பெரியசாமி. அண்ட் D56ஓட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஓம் ரவுட்டோட டைரக்ஷனில் டாக்டர் APJ அப்துல் கலாம் பயோபிக் படமும் வந்துட்டு தனுஷ் சார் வந்துட்டு கமிட் ஆயிருக்காரு. ஸோ தனுஷ் சார் இவரோட கமிட்மெண்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வெற்றிமாறன் சார் அவரோட கமிட்மெண்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து வடச்சென்னை 2 வந்துட்டு கண்டிப்பாக எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். நெக்ஸ்ட் தக் லைஃபோட OTT ரிலீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபேன்ஸ் மத்தியில் தக் லைஃப் படத்துக்காக ரொம்ப ஈகராகவும் ரொம்ப க்யூரியாசிட்டியாகவும் வெயிட் பண்ணியிருந்த படம் தான் தக் லைஃப். பட் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அப்படியே ஆப்போசிட்டாக ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் இல்லாத காரணத்தினால நெட்ஃப்ளிக்ஸ் வந்துட்டு கம்மி விலைக்கு கேட்டிருக்கதா ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. பட் அது அப்படி கிடையாது. இந்த படத்தை சவுத் இந்தியாவில் 42 டேஸில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அண்ட் நார்த் இந்தியாவில் 46 டேஸில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த படம் சரியாக போகாத காரணத்தினால 28 நாள்ல இந்த படத்தை வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களாமா. தமிழ் சினிமாவில் நிதி அகர்வால் கழக தலைவன் ஈஸ்வரன்கிற படத்தில் நடித்து நிறைய ரசிகர்களை கவர்ந்திருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இப்போது ஹரிஹர வீரமலுங்கிற படத்தில் அவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொமோஷன் ப்ரெஸ் மீட்டில் அந்த படத்தை பற்றின கேள்வியை விட சிம்புவை பற்றி கேட்ட கேள்வி தான் அதிகம் நிதி அகர்வால் கிட்ட. அதில் ஒரு கேள்வி தான், உங்களுக்கும் சிம்புக்கும் இடையில காதல் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நிதி அகர்வால் சாமர்த்தியமாக எதுவும் சொல்லாமல் போயிட்டாங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் அஃபிஷியலாக அவங்களே வந்துட்டு இதை பற்றின அறிவிப்பு கண்டிப்பாக நம்மளுக்கு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சூர்யா சாரை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு யாருக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், சர்ப்ரைசிங்காக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சூர்யா ஃபேன்ஸுக்கு தான். ஸோ சூர்யா 46ங்கிற படத்தில் சூர்யா சார் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெங்கட் அட்லூரி. அண்ட் அந்த படத்தில் ஃபீமேல் லீட் ரோலாக யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மமிதா பைஜு நடிக்கிறாங்க. இந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட்டில் ஸ்டன் டைரக்டர்ஸாக ஒர்க் பண்ண 2 பேர், அதாவது வெனாம், கேப்டன் அமெரிக்கா சிவில் வாரில் ஆல்ரெடி ஸ்டன் டைரக்டர்ஸாக ஒர்க் பண்ணவர் இப்போது சூர்யா 46 படத்துலையும் ஒர்க் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைரோ ரசாடோ, சி யாங் ஹோ. இவங்க இருவருமே வந்துட்டு சூர்யா 46 படத்துலையும் ஸ்டன் டைரக்டர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் இந்த படத்தில் எமோஷன், செலிப்ரேஷன், என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. அதை விட ஆக்ஷன்ஸும் இந்த படத்தில் அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். கார்த்திக் சுப்பராஜ் ரெட்ரோ படத்துக்கு வந்த ரிவ்யூஸை பற்றி என்ன சொன்னாருன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெட்ரோ படத்துக்கு ஒரு மிக்ஸ்டான ஒரு ரிவ்யூஸ் தான் நம்மளுக்கு கிடச்சிது. ஏன்னா ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது. பட் ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூவாக தான் இருந்தது. ஸோ இதை பற்றி கார்த்திக் சுப்பராஜ் கிட்ட கேட்டதில் அவர் என்ன சொன்னார்னா, நான் சொல்லணுமா அப்படின்னு கேட்டுட்டு என்ன சொன்னார்னா, கடவுள் வந்துட்டு நல்ல படத்தை சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. சிகரெட் பழக்கத்தையும் குடி பழக்கத்தையும் தடுக்கலாம், ஆனால் அதை விட்டுட்டு சில பேர் வந்துட்டு மக்களை படத்துக்கு போக விடாமல் தடுக்கிறாங்க. ஏன்னா அதுவே ஒரு சமூக சேவையாக நினைக்கிறாங்க. எந்த படமும் யாரையும் அந்த அளவுக்கு பாதிக்காது. ஸோ ரசிகர்களிடம் விட்டுருங்க, இது அவங்களே பார்த்துப்பாங்கன்னு கார்த்திக் சுப்பராஜ் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்துட்டு நேஷனல் க்ரஷ் ராஷ்மிகா மந்தனா பற்றின ஒரு நியூஸ் தான் பார்க்க போகிறோம். குபேரா படத்தோட ப்ரொமோஷன் ஃபங்க்ஷனுக்கு ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா, தனுஷ் இவங்க எல்லாருமே போயிருந்தாங்க. அந்த இடத்துல ராஷ்மிகா மந்தனா கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்கள் கூட நடிச்சவங்க கிட்ட இருந்து எந்தெந்த விஷயத்தை எடுத்துக்கலாம்னு இருக்கீங்க. அதுக்கு ராஷ்மிகா மந்தனா சொன்னாங்க, நாகார்ஜுனா சார் கிட்ட இருந்து வசீகரத்தையும், தனுஷ் சார் கிட்ட இருந்து நடனம், நடிப்பு, இயக்கம் இது எல்லாத்தையும் எடுத்துப்பேன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஒரு கேள்வி தான், விஜய் தேவர்கொண்டா கிட்டேருந்து என்ன எடுத்துப்பீங்க அப்படின்னு கேட்டதில் அவர்கிட்டேருந்து நான் எல்லாத்தையும் எடுத்துக்க ஆசைப்பட்றேன்ட்டு சொன்னாங்க. இந்த ஒரு செய்தி வந்துட்டு ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு.
ஆல்ரெடி நம்ம வந்துட்டு குபேரா படத்தை பற்றி நம்ம நிறைய விஷயம் வந்து பார்த்துட்டு வரோம். அதில் ஒரு விஷயம் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தில் ரீசெண்டாக நடந்த குபேரா படத்தோட ப்ரொமோஷன் ஃபங்க்ஷனில் டைரக்டர் சேகர் கமுலா ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் வந்துட்டு ஒரு வாட்டியும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரப்போது அந்த கேரக்டராகவே வருவார் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தனுஷ் சாரும் சேகர் கமலாவும் மீட் பண்ணியிருக்க போது அவர் தனுஷ் கிட்ட சொன்ன ஒரு விஷயம், இந்த படத்துக்காக நீங்கள் வந்துட்டு ஒல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு தனுஷ் வந்துட்டு ஃபன்னாக, என்னை முதலாக வந்துட்டு ஒல்லியாக சொன்ன டேரக்டர் அது நீங்கள் தான் அப்படின்ட்டு ஒரு ஃபன்னாக ஜாலியாக அந்த ஒரு மூமெண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிஜமாவே இந்த படத்துக்காக தனுஷ் சார் வந்துட்டு டயட்லாம் மெயின்டைன் பண்ணி இந்த படத்துக்காக ஒல்லி ஆகியிருக்காரு. ஸோ இந்த படம் எப்படி இருக்கும், அவர் நடித்தது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு சின்மை பாடின முத்தமலை சாங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். தக் லைஃபோட ஆடியோ லான்ச்சில் சின்மை முத்தமலை சாங் பாடியிருந்தாங்க. அதாவது அவங்களோட வேர்ஷனில் பாடியிருந்தாங்க. அந்த வேர்ஷன் வந்துட்டு ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப வைரலாகவும் எல்லாருக்கும் பிடித்தமாகவும் இருந்தது. ஆனால் இது ஒரிஜினலாக பாடினது தி பாடினதை விட சின்மை பாடின சாங் தான் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருந்ததாக சொல்கிறாங்க. அண்ட் சின்மை பாடின இந்த வேர்ஷன் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் வைரலாகவும் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த பாட்டு உலக அளவில் 10ஆம் இடத்திலும் இந்தியா அளவில் 8ஆம் இடத்திலும் ட்ரெண்டிங் ஆகிட்டே இருக்குது. கனவினில் காதல் கொண்டேன் கண் விழித்தேன் அவன் காணவில்லை. நெக்ஸ்ட் நம்ம சிசிஜி ட்ரைலர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சென்னை சிட்டி கேங்ஸ்டர். இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வைபவ், அத்துல்யா, மணிகண்டன் ராஜேஷ். மணிகண்டன் ராஜேஷ் வந்துட்டு ஐஸ்வர்யா ராஜேஷோட அண்ணா. அண்ட் சப்போர்ட்டிங் ரோலாக யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லிவிங்ஸ்டன், கிங்ஸ்லி, மொட்ட ராஜேந்திரன் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டி இமான். அண்ட் எடிட்டர் சுரேஷ் ஏ பிரசாத். அண்ட் சினிமாட்டோகிராஃபர் ஜோ டாமி. அண்ட் இந்த படம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி பேஸ்ட் மூவி. இந்த படத்தோட ட்ரெய்லர் யாரெல்லாம் பார்க்கலையோ கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் இந்த படம் வந்துட்டு வேர்ல்டு வைடாக தியேட்டரில் ஜூன் 20 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக மறக்காமல் போய் பாருங்கள். அடுத்ததாக நம்ம வந்துட்டு ஜெயிலர் 2 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்துட்டு இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும், எப்போ வரும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்துட்டு கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வாரத்தில் மைசூரில் ஆரம்பிக்க போகிறதா சொல்கிறாங்க. அண்ட் அதன் பிறகு ஸ்ரீலங்காலையும் சென்னையிலும் எடுக்க போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்லணும் இல்லையா? ஸோ யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் சார், கிங்ஸ்லி அண்ட் ஃபஹத் ஃபாசில் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட டேரக்டர் நெல்சன் சார். அண்ட் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும், நம்ம எப்போ பார்ப்போம்னு சொல்லிட்டு நீங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த படம் வந்துட்டு அடுத்த வருஷம் சம்மர் ஹாலிடேஸ்ல ரிலீஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. லியோ படத்துக்கு அப்புறம் லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் செய்கிற படம் தான் கூலி. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், ஸ்ருதி ஹாசன். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிருத். இந்த படத்தில் பவர் ஹவுஸ்ங்கிற ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பாட்டு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பாக இருந்ததுன்னு கூட சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அனிருத் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு கான்சர்ட்டில் இந்த பாட்டு பாடி ஒரு நல்ல ஒரு வைபிங் மெட்டீரியலாக கூட மாறிடுச்சுன்னு கூட சொல்லலாம். இன்னொரு எக்ஸ்க்ளூசிவான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் சார் கூலி படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாராமா. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜோஷிகா.